வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழில் வீடொன்றிலிருந்து எறிகணை கண்டுபிடிப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் முருகன் கோவிலுக்கு அருகாமையில் நேற்றைய தினம் வெடிக்காத நிலையில் மண்ணில் புதைந்திருந்த எரிகணையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பகுதியில் வீடு ஒன்றினை நிர்மாணிப்பதற்காக அத்திவாரம் வெட்டிக் கொண்டிருந்த போது மண்ணில் புதைந்திருந்த நிலையில் எரிகணையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உடனடியாக கட்டுமான வேலைகளை நிறுத்திவிட்டு சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த மருதங்கேணி போலீசார் குறித்த எரிகணையை கைப்பற்றியுள்ளனர். இது யுத்த காலத்தில் ஏவப்பட்ட எரிகணையாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. பலத்த காற்றில் சிக்கி காணாமல் போன மீனவர். களுத்துறை பேருவளை மீன்பிடி துறைமுகத்தில் இன்று சனிக்கிழமை அதிகாலை மீன்பிடி படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத் தெரிவித்துள்ளார். கடலில் ஏற்பட்ட பலத்த காற்று காரணமாக இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தில் களுத்துறை தொடங்கொடை பிரதேசத்தில் சேர்ந்த 35 வயதுடையவரே காணாமல் போயுள்ளார். விபத்தின் போது மீன்பிடி படகில் 6 பேர் இருந்துள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த மீன்பிடி படகு கடந்த 15ஆம் தேதி கடலுக்கு சென்றுள்ள நிலையில் இன்றைய தினம் மீண்டும் கரைக்கு திரும்பும் போது விபத்தில் சிக்கியுள்ளது. காணாமல் போனவரை தேடும் பணிகளில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத் மேலும் தெரிவித்துள்ளார். யாழில் கோர விபத்தில் சிக்கி தீவிர சிகிச்சையில் இருந்த நபருக்கு நேர்ந்த சோகம். யாழ் வடமராட்சி வள்ளிபுரம் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த வயோதிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் புலோலி வள்ளிபுர குறிஞ்சியை சேர்ந்த 71 வயதுடைய வயோதிபர் ஆவார். இம்மாதம் 6ஆம் தேதி மாலை பருத்தித்துறை மருதங்கேணி வீதியில் வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்திற்கு அருகாமையில் சைக்கிளில் சென்றவரை பட்டா வாகனம் மோதியது. இதில் படுகாயம் அடைந்திருந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு மீண்டும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். காணி தகராறு காரணமாக இளம் யுவதி படுகொலை. தென்னிலங்கையில் காணி தகராறால் இளம் யுவதி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றும் 22 வயது யுவதியே உயிரிழந்துள்ளார். இந்த கொடூர சம்பவம் ஹம்மாந்தோட்டை கட்டுவனை பிரதேசத்தில் நேற்று 18ஆம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளது. காணி தகராற்றில் உறவினர்களுக்கிடையே வாழ்வெட்டு இடம்பெற்றது. இதில் சிக்கிய யுவதி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த இளம் யுவதியும் அவரின் தந்தையும் சகோதரரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி யுவதி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் மேற்படி சம்பவம் குறித்து உயிரிழந்த யுவதியின் உறவினர்கள் 3 கைது செய்துள்ளனர். வேலைநிறுத்த போராட்டங்கள் மிக பெரும் தவறு. அமைச்சர் நலிந்த விமர்சனம். எந்தவொரு கோரிக்கையை முன்னிட்டு எனும் வேலைநிறுத்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுவது மிக பெரும் தவறு என்று அமைச்சர் நலிந்த ஜயதிஸ் விமர்சித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வேலைநிறுத்த போராட்டங்கள் காரணமாக இழக்கப்படும் 24 மணி நேரமோ அல்லது 48 மணி நேரமோ அதனை ஈடு செய்ய அதன் பின்னரான ஒரு வாரம் வரை கடுமையான உழைக்க வேண்டியிருக்கும். அதன் காரணமாக தொழிற்சங்க தலைவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் வீதிக்கு இறங்கி வேலைநிறுத்தம் ஆர்ப்பாட்டம் செய்து விடுவதால் மாத்திரம் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. ஒரு சில விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அதனை மேற்கொள்ள திரைசேரியுடன் கலந்துரையாடல்களை நடத்த வேண்டியிருக்கும். அதற்காக குறிப்பிட்ட காலம் எடுக்கும். எனவே வேலைநிறுத்தம் மேற்கொள்ளாததால் ஒரு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜயதிஸ் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.